குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி நாயும் அது நிழலும். ஒரு கிராமத்தில் ஒரு கறி வியாபாரி கறி வெட்டிட்டு இருந்தாராம். அந்த கறிக்கடை கிட்ட ஒரு நாய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சான். வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நேரத்திலேயே அங்கிருந்து ஒரு எலும்பு துண்டை கவ்விட்டு ஓடி வந்துருச்சான். அந்த நாய் வரும் வழியில் சில நாய்களும் குட்டி நாய்களும் பார்த்துட்டு எங்களுக்கும் அந்த கூட பங்கு போட்டு சாப்பிடுமோ அப்படின்னு சொல்லிச்சான். இந்த நாய் உடனே சொல்லிச்சான், நான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன், இது நான் மட்டும்தான் சாப்பிட போறேன், யாருக்கும் பங்கு போட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடைய கட்டுச்சான். அந்த நாய் தன்னோட வீட்டுக்கு போற வழியில ஒரு பாலத்தை தாண்ட வேண்டி இருந்துச்சான். பாலத்துக்கிட்ட போயிட்டு இருந்த நாய் பாலத்தை எட்டி பார்க்கும்போது தண்ணீரில் இன்னொரு நாயோட உருவம் தெரிஞ்சிச்சான். அதுவும் ஒரு எலும்பு துண்டை வச்சிருந்துச்சான். அதை பார்த்தது இந்த நாய்க்கு ஒரே சந்தோஷம். அந்த எலும்பு துண்டையும் நம்ம எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு லாபம் தானே அப்படின்னு நினைச்சுதான். யோசிச்ச நாய் மறுகணமே லொல் லொல் அப்படின்னு குலைச்சுதான். குலைக்கவும் என்னாகும், தன்னோட வாயில இருந்த எலும்பு துண்டு கீழே விழுந்துச்சான். தண்ணீரில் தோப்புன்னு குதிச்சுதான். குதிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதான் அது தன்னோட நிழல். அது இன்னொரு நாய் கிடையாது. நம்ம என்னடா இப்படி ஒரு முட்டாள்தனமே பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சுதான். சரி, எப்படியோ ஒன்று கரை போய் சேர்ந்தா போதும் அப்படின்னும் தோணுச்சான். அப்பதான் அந்த நாய்க்கு தெரிஞ்சுதான் பேராசை இவ்வளோ பெரிய நஷ்டத்துல போய் முடிஞ்சிருச்சு. இருந்த எலும்பு துண்டும் போச்சு, தண்ணீர்ல குதிச்சு தான் உயிருக்கு பயந்து கரை சேர வேண்டியும் இருந்துச்சு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? பேராசை பெரும் நஷ்டம். Thanks for watching. Subscribe and click the icon.